வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை உதகை வருவதை ஒட்டி பாதுகாப்பு வாகனங்கள் ஒத்திகை நடைபெற்றது. சுமார் 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த ஒத்திகையில் இடம்பெற்றிருந்தன. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வருகை புரிந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகை தீட்டுக்கல் பகுதிக்கு வந்தடையும் அவர் உதகை அரசினர் தாவரவியல் பூங்கா அருகே உள்ள ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் 3 நாட்கள் தங்குகிறார். இதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு சென்று அங்கு ராணுவ பாதுகாப்பு அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் மீண்டும் மாலை உதகை ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் தங்கும் அவர் 29ஆம் தேதி பழங்குடியினர் மக்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார். பின்னர் 30ஆம் தேதி உதகையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்கிறார். பின்னர் திருச்சியிலிருந்து திருவாரூர் சென்று தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இந்நிலையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை வருவதையொட்டி பாதுகாப்பு வாகனங்கள் உதகை தீட்டுக்கல் பகுதியிலிருந்து சாலை வழியாக உதகை அரசினர் தாவரவியல் பூங்கா சாலை வழியாக ஆளுநர் மாளிகை சென்றடைந்தது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.